ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 5 கொஸ்டினுமே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினே. ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், நியூட்டனின் 3ஆம் விதி டேஸ் உள்ள பொருள்களுக்கு பொருத்தம். ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும். ஆப்ஷன் சி சரியான விடை. நியூட்டனின் 3ஆம் விதி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் உள்ள பொருள்களுக்கு பொருந்தும். கொஸ்டின் 2, குருதியில் உள்ள உலோகம். குருதி அதாவது ரத்தத்தில் உள்ள உலோகம் Fe, இரும்பு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 29, 23, 25, 29, 30, 25, 28 இவற்றின் இடைநிலை. உங்களால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நான்காவது கொஸ்டின், ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள். சரியான விடை 1948 டிசம்பர் 10. ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள் 1948 டிசம்பர் 10. கொஸ்டின், கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அமுக்தா மால்யதா. இது தெலுங்கில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான காவியம். இந்த காணொலி பதிவில் 5 வினாக்கள் பார்த்தோம். இந்த 5 வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட வினா. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.